இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அதுக்கு முன் உதாரணம் வந்து மதுரையும் சிவகாசியில வந்து 29ஆம் தேதி ஒரு நாள் கடை அடைச்சு அரசுக்கு வந்து கவன ஈர்ப்புக்காக பண்றாங்க. அந்த கவன ஈர்ப்பு அரசு புரிஞ்சு இந்த வரியை வந்து வரி விகிதத்தை வந்து குறைக்கணும், முழுமையா நீக்கணுங்க. ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்து அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் கூட்டமைப்பு வந்து தமிழக தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நான் கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். ஏன்னா இது வந்து நாங்க வந்து இது தனியா மதுரைக்கோ சிவகாசிக்கோ இல்ல, தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களும் இந்த பிரச்சனை இருக்குங்க. எல்லா வணிகருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லா சிறு குறு நடுத்தர தொழிலுக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. இப்ப வந்து 29ஆம் தேதி வந்து அவங்க எடுத்ததுக்கு வந்து நாங்க முழு ஆதரவு தரோம். அதுக்கு பின்னால் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம கூட்டமைப்பு வந்து பெரிய அளவு வந்து தமிழக அரசு தமிழின் தலைவி போராட்டத்தை நாங்க வந்து கேள்வி 1.5 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் பண்றாங்க இல்லைங்களா, அவங்கதான் இன்புட் எடுக்க முடியாது, 18% எடுக்க முடியும். பெருநிறுவனங்கள் நடுத்தர நிறுவனங்கள் எடுத்துட்டா பட் கட்டட வாடகை இருக்கு, அதுக்கு வரி விதிச்சிருக்காங்களா, அதுவும் தொழில் வரிக்கை கொண்டதெல்லாம் கூடுதலா இருக்கு, பல பன்மடங்கு உயர்த்திருக்காங்க. அதை இப்ப இருக்க தொழில் இருக்க சூழ்நிலையில ரத்து பண்ணணுங்கிறத முதலமைச்சர் கனிவான கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம். அதே மாதிரி துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இதை கனிவோடு எடுத்து செஞ்சு தரணுங்கிறத எங்களுக்கு கூட்டமைப்பு சார்பா கேட்டுக்கிறவங்க. இது வந்து மதுரை அண்டு விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு கடையெடுப்பு 29ஆம் தேதி எடுத்திருக்காங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அரசு உடனடியா இந்த கவன ஈர்ப்பையை வந்து எடுத்துட்டு பொறுப்பாவோடு எடுத்துட்டு செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு தலைவி அணியன்னு நாங்க மீண்டும் ஒரு முறை கவன ஈர்ப்பு போட்டு பெரிய போராட்டத்தை கூட்டமைப்பு என்ன பண்ணது பாத்தீங்கன்னாங்க, நம்மளுக்கு பக்கத்துல கேரளா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி வந்து அங்கே அவங்களுக்கு தேவையானது அங்கே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னா கேரளா தொழிலாளர்கள் இங்க நிறைய இருந்தாங்க. இப்ப அவங்க மாவட்டத்துல அவங்க மாநிலத்திலே வந்து இப்ப வந்து உற்பத்தி பண்ற மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப அதே மாதிரி வடநாட்டு தொழிலாளர்கள் கூட இங்க இருக்கிறாங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பூருடைய நிலை வந்து கேள்விக்குரியாதுங்க. ஏன்னா அந்த அரசாங்கம் நிறைய சலுகை வழங்குறாங்க. ஏன்னா நிறைய வந்து வேலை வாய்ப்பு, நிறைய வந்து அவங்களுக்கு டாக்ஸ் வருது. அதனால வந்து பீகார், ஒடிசா அப்படின்ற மாதிரி நிறைய மாநிலங்கள் வந்து முக்கியத்துவம் அறிஞ்சு நிறைய சலுகை வழங்குறாங்க. தமிழக அரசு நான் கேட்டுட்டு இருக்கிறேங்க, மற்ற மாநிலத்துக்கு போகாத அளவு தடுத்து நிறுத்துற மாதிரி இந்த தொழில்துறைக்கு வந்து சிறப்பு சலுகை வழங்கும் நான் கேட்டிருக்கிறோம். அது எந்த அளவு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா வந்து எங்களை பாக்குறதுக்கு அவங்க ரெடி இல்லை. அவங்க மத்திய அரசு சரி மாநில அரசு சரி அப்படிங்கும் போது இது ஒரு காணல் நீரா தான் இருக்குது. நீங்க வரீங்க, நீங்க பத்திரிக்கை ஒரு நாள் போடுறீங்க, அதோட போயிருது. இது அடுத்த வழி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எங்களுக்கு அமையல. இது மாநில அரசு உணர்ந்து இந்த தொழிலை தக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கணுமா ஏற்கனவே போராட்டத்துக்கு பின் அரசு எங்களை கூட்டு பேசிங்க. எங்களுடைய கோரிக்கையில ஒரு 25% வந்து அவங்க வந்து எங்க கோரிக்கை ஏத்துட்டாங்க. மீதி கோரிக்கை வந்து எலெக்ஷன், அதாவது